Bye guys. என்ன மாப்பிள்ள லேட்டு? Flight லேட்டுப்பா. பாத்தியாடா டேய், நமக்கெல்லாம் தெரியாம பேங்காக் போயிருக்கான். ஃப்ளைட்ல வந்து நான் இல்லப்பா, எங்க மாமா தந்தி கூட அடிக்காம சிங்கப்பூர்ல இருந்து ஏகப்பட்ட சாமான்களோட இறங்கிட்டார். ஓஹோ, அந்த சாமான்லாம் கிளியர் பண்றதுக்காக நீங்க கஸ்டம்ஸ் ஆபீசரை பார்க்க போயிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கஸ்டம்ஸ்ல விட மாட்டேன்ட்டாங்க. சக்குன்னு மைண்டை யூஸ் பண்ணேன். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கஸ்டம்ஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கஸ்டம்ஸ் கமிஷனரும் இப்படின்னு. கடைசியா பார்த்தா கமிஷனருக்கு போட்ட கால் ராங் நம்பர் ஆகி கவர்னருக்கு போயிடுச்சு. கவர்னர் அவரே எடுத்து என்ன ஆறுமுகம் விஷயம் இல்லாம நீ ஃபோன் பண்ண மாட்டியான்னார். சார் தட் மேட்டர் சோன் அவரே போன் எடுத்து வித்தின் 10 மினிட்ஸ்ல ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கவர்னர் இப்படின்னு. ஏமா அதுக்கப்புறம் தான் பயங்கர ஜோக்கு. யூ நோ மை அங்கிள் இஸ் a crazy guy. அவர் தாஜில் தான் தங்குவானாரு. அங்க போனா ஸ்பெஷல் ரூம் தான் வேணும்னாரு. ஸ்பெஷல் ரூம் யாரும் பார்த்தா பச்சன். யார் இந்த பச்சன்? அமிதாப் பச்சன் தான். ஓ, அமிதாப் பச்சனா? அமிதாப் பச்சன் நீ இப்படி இல்ல? நானும் பச்சன் இப்படி. அமிதாப் பச்சன் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்ன ஆறுமுகம் உனக்கு நான் பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு 702 703 ஷிஃப்ட் ஆயிட்டார். அங்க எங்க மாமாவை போட்டு நானும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நேரம் இங்க வரேன். போறேன்டா, சுத்தி சுத்தி கை வலிக்குதுடா. 1 ரூபாய் இருக்கு. தம்மடிக்குதான். அதையும் பச்சன் கிட்டே கேட்க வேண்டியதானே? பச்சன் கொஞ்சம் டைட்டுமா. மாவன ஒண்ணு அடிக்காதீங்க. இது என்ன காலேஜா இல்ல மீன் மார்க்கெட்டா? உங்களுக்கு எப்படி தெரியுது? மனுஷனுக்கு வீட்டுல தான் நிம்மதி கிடையாதுன்னா காலேஜ்ல கூடவா நிம்மதி கிடையாது? நான் சார் வீட்டுல பொண்டாட்டி தகராறா? கிண்டலா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து என்ன மாதிரி திண்டாடினாரா என் கஷ்டம் என்னன்னு புரியும். அம்மா பிள்ளையாரப்ப காப்பாத்தி. சார், எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ, சந்தேகம் மட்டும் நிறையவே வருது. வந்துருச்சே, உங்களுக்கு எப்படி மூலவியாதி வந்ததுன்னு இவன் கேக்குறான். சார் நான் அப்படி கேப்பனா உங்க மூலக்கதை எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இதையும் கேப்ப இன்னும் கேப்ப. யூ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். அம்மா போணும்னு மட்டும் தான் தோன்றது. ஆனா கடமை தடுக்குது. நம்ம பாலு, பத்ரி, உத்ரா இவங்க 3 பேருக்கு அட்டெண்டன்ஸ் ப்ராக்ஸி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளே கிங் சைஸ் வாங்கி ஊதிட்டேன். ஓகே, நவ லெட் அஸ் கம் டு தி லெசன். புராண பாத்திரங்கள்ல எனக்கு பிடித்த பெண் பாத்திரங்கிற தலைப்புல உங்கள யாராவது ஒருத்தர் பேசணும். யார் பேச போறீங்க? எஸ், வெரி குட். விஜி, நீங்க வாமா. புராண பாத்திரத்திலேயே பிடிச்ச பெண் பாத்திரத்தை பத்தி நீ பேசுமா. அது கமான். புராண பாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு சிலுக்கு சுமிதா. என்னாச்சு? ப்ரொஃபசர் அழுகுறார். அப்போ உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருந்தப்போ உனக்கு நான் தான் கொடுத்தேன். இத பாருங்க, உங்களுக்கு யார் யாருக்கு என் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க எல்லாம் வெளியில போலாம். Thank you very much sir. Thank you. ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு சார்னா இவரு ப்ரொஃபசர். வாங்க, நீ வரப்படா. ஏய் மது வருவாடா. என்னடா வாசு, திடீர்னு காலேஜில் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நாம படிக்க வர இல்ல. இந்த வருஷமும் எல்லாம் 0 தானா? வழக்கமா நம்ம வரதராஜன் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாரு. நம்ம கையில கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா நானும் வரதும் இப்படி சொல்லிதான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்தேன். என்ன பிரயோஜனம்? எல்லாரும் 0 வாங்கணும். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷத்து கொஸ்டின் பேப்பர் வரது கவுத்துட்டான்டா. என்ன இப்ப என்ன பண்றது? இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரை சைக்ளோஸ்டைல் பண்றது வார்டன் அம்சவேணி. வாசு மேல அம்சவேணிக்கு ஒரு கண்ணு. வாசு நீ என்ன பண்ற, அம்ச நைஸா செட்டப் பண்ணிட்டு இந்த சைடு ரூமுக்குள்ள போயிடுற. அந்த இன்பிட்வீன் கேப்ல நான் கப்புன்னு உள்ள போய் குப்புன்னு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு பக்குன்னு வெளியே வந்துறேன். எப்படி ஐடியா? இந்த கப்பு குப்பு பக்கு எல்லாம் எனக்கு வேணாம். எங்க அப்பாக்கு தெரிஞ்சா நான் கும்மா குத்துவாரு. உங்க அப்பாக்கு எங்கப்பா தெரிய போகுது? விஷயத்தை கபக்குன்னு முடிச்சிடு. அம்ச நெருங்க அவுட் பண்ணி கொஸ்டின் பேப்பரை. இதுல இருந்து ஒண்ணு தெரியுதுடா. நீங்க எல்லாம் காலேஜ் முடிச்ச பிறகு என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி என்னெல்லாம் இணைச்சு வைக்கிறத பாக்கும்போது ஒரு அருமையான தொழில் கைவசம் இருக்குடா. வரண்டா மாமா. அம்மா. என்ன வாசு, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா, வாங்க அங்க உட்காந்து பேசலாம்.
இல்ல என்ன இருந்தாலும் நீங்க ஒரு இது இல்லையா, அதான் இது. போங்க வாசு. என்ன பயந்துட்டீங்களா? பின்ன இந்த இது யார் தாங்க சும்மா இருப்பாங்க? வாசு, உங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? கண்ணை மூடி கண்ணை திறந்தா நீங்க தான் தெரியுறீங்க. என் இதயத்தை ஃபுல்லா திருடிட்டீங்க. நான் திருடுங்க, அவனுங்க திருடுனாங்களா இல்லையா தெரியலையே. இல்ல என் இதயத்தை நீங்க முதல்ல திருட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு என்ன வாசு குறைச்சல்? குறைச்சலே இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. குறும்பு. இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. ஐயோ மணி 5:45, 6 மணிக்கெல்லாம் நான் எங்க வீட்டுல இல்லைன்னா எங்க அப்பா என்ன பெல்ட் அடிச்சு கொண்டு வருங்க. வாசு உள்ள அமிச்ச போயிட்டானா? வாசு உள்ள அனுப்பிச்சிட்டு நீ கொஸ்டின் பேப்பர் திருடி போக வந்திருக்கியா? உன்னை பிரின்சிபால் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ. ஜூட் அப்பீல். டேய், நான் சாயங்காலம் 6 மணிக்குள்ள எங்க வீட்டுக்கு போனோம். இல்லன்னு வச்சுக்கா எங்க அப்பா என்ன பெல்ட்டாலே அடிப்பாரு, அப்புறம் வேதனையா போயிடும். எங்க அப்பா பெல்ட் கேட்டா நான் பயப்படவே மாட்டேன். ஏண்டா? வேஸ்ட் அவுந்துரும். இப்போ நமக்குள்ள ஒரு போட்டி. நேத்து சொன்னிய வெயிட் அண்ட் சீன் அதானே? தண்ணிக்குள்ள வச்சு அமைக்கிற சும்மா இருடா. இப்ப என்ன பண்றோம், மூக்க புடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போறோம். யார் ரொம்ப நேரம் மூச்சு விடாம இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே Okay. 1 2 3 ஷூட். அடே, நேத்து கொஸ்டின் பேப்பர் கலப்புற திட்டத்துல பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டல. இன்னைக்கு நீ ஜெட்டியோட போ, அப்பதான் அடுத்தவன் கஷ்டம் தெரியும். வாங்கடா. ஐயோ, எப்ப என் ஃப்ரெண்ட்லாம் பொம்பளையா மாறினாங்க? என் ட்ரெஸ் எல்லாம் வர காணா? ஹே மிஸ்டர், பொம்பளைங்க குளிக்கும் போது கரையில நின்னு பாப்பாங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க இப்படியா? நல்ல ஆளுமானி. ஃப்ரெண்டெல்லாம் வேற என் துணியெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சு, எங்க அப்பா வேற பெல்ட்டை கழட்டி இருப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி நீங்க கரையில ஏறுங்க, நான் குளிக்கணும். நான் இப்படியே ஜட்டியோட ஏறி போனா உங்களதான் எல்லாம் தப்பா நினைப்பாங்க. அப்போ கலாட்டா பண்ணுங்கிற ஐடியாவோட தான் இங்க வந்திருக்கீங்களா? என்னம்மா நீ சத்தம் போட்டு என்ன கரெக்டா பண்றேன்னு சொல்றேன்? உங்களா மேனேஜர், அங்க ஒரு ஆள் எங்களை குளிக்க விடாம கலாட்டா பண்றாரு. அப்படியா? வாங்க. ஏன்பா யார் நீ? மேலே இருவையா? என்ன சார் புரியாத ஆளா இருக்கிறீங்க? பொம்பளைங்க குளிக்கிறத முழுசா பாக்குறதுக்கா உள்ள இறங்கினேன். ஏன் கிண்டலாம் பண்ற? நான் வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? புரட்டி எடுத்துருவேன் அப்படியே. ஓஹோ, உங்களுக்கு உள்ள வரணும் ஆசையா? சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. அவ்வளவு திமிரா உனக்கு? என்கிட்டயே சவால் பண்றியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. உங்களை என்ன மூணுல நினைச்சேன். உங்களுக்கு நீச்சல் கூட தெரியுமா? நீச்சல் தெரியுமாவா? டேய்! யாருப்பா தம்பி, என்ன விஷயம்? யார் நீங்க? நான் தான் இந்த ஹோட்டல் முதலாளி. உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கேன். ஏன்? உங்க மேனேஜர் என்ன சார் ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே? ஏன் என்ன? அந்த ஆளு ஒரு 5-6 பொண்ணுங்க கூட எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்கிறான் சார். அப்படியா? ஆமா சார். எனக்கு தெரியாத. தான் சொல்லிட்டேன்ல, போய் பார்க்க வேண்டியதானே? ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குளிக்க வந்த பெண்களோட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருப்ப? சார், நீ தினமும் இப்படித்தான் செய்யறேன்னு அந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டு போறான். You are dismissed. சார் 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 காலு, மன்னிப்பு காலு, சார், காலு, சார், காலு, சார், விடியா, விடியா. சார், சார். கை பிடிச்சுங்க சார். விடியா, விடியா. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். தூக்கியா, தூக்கு. புரியுது சார். சார், சார், சார். சார், சார். You are dismissed. வாசுக்கு 4 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிருச்சான். மணி 6 ஆக போகுது. இன்னும் அந்த பயல காணும். கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான், இப்ப வந்துருவான். அப்போ டிசிப்ளின் வேணும், டிசிப்ளின் வேணும் சொல்லிட்டு இருக்க நான் பைத்தியக்காரன் இல்ல? அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவன் வரட்டும், ஒரு முடிவு பண்ணிடுறான் அவனுக்கு. அப்பா ஏண்டா லைட்டு? டேய், என்னடா அது கீழே ஒண்ணும் போடாம? ஜட்டி போட்டிருக்கேன்பா. அடச்சீ. அப்பா நானே உண்மையை சொல்லிடுறேன்பா. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போனேன். அவன்லாம் என் ட்ரெஸ் தூக்கிட்டு ஓட்டானுங்க. ஏண்டா டேய், லேட்டா வந்தது இல்லாம இந்த ட்ரெஸ்ஸ போட்டு ஊரு பூரா அப்படியே வந்து என் மானத்தை வாங்கியிருக்கே.
இந்த மாதிரி காலி பசங்களோட சேராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? மிஸ்டர் பாலகிருஷ்ணன், ஏதோ ஆபீஸ்ல தான் டிசிப்ளினா இருக்கணும்னு கராரா இருக்கீங்க. அது சரி, அதுக்காக வீட்லயுமா பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? மிஸ் கமலா, அடிச்சு வளர்க்காத புள்ளையும் முறிக்கு வளர்க்காத மீசையும் உருப்படவே உருப்படாது. இது 100ல ஒரு வார்த்தை. நீங்க சொல்றது தப்பு. இது 100ல ஒரு வார்த்தை. இதே தான் நானும் சொன்னேன். எதிரொலி சுமாரியா சார், ஊர் உலகத்துல இருக்கிற பையங்களை விட உங்க பையன் எவ்வளவோ மேல். என் வீட்லயே 2 பசங்க இருக்கிறானுங்க. ஒருத்தர் ராகுகாலம், ஒருத்தர் யமகண்டம். அவங்கள நம்பி பர்சுல பணத்தை வைக்கவே முடியாது. உங்க பையன் எவ்வளவோ தேவையில்லையே. நான் தாடி மீசிய வளர்த்துக்கிட்டு ஒரு மண்டலம் 48 நாள் ராத்திரில சோத்துக்கு பயிலா சுண்டல் சாப்பிட்டு தவம் இருந்து ஒரு பையனை பெத்த மூதேவி. வாய திறந்தா போய் அவசரத்துக்கு சில்லறை வேணும்னா என்னையே அடகு வச்சிருவான். எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு போச்சு, காலு போச்சு, கை போச்சுன்னு ஊரெல்லாம் பொய் சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு திரியிறான். என் பையன் எவ்வளவோ பெட்டர். தினம் ராத்திரி ஒரு 1/2 பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும், ப்ராப்ளமே இருக்காது. பையனுக்கு என்ன வயசு? 12. 12ஆ? ஏன் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிட்டான்றீங்களா? பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க. அமாவாசையில பிறந்தாலும் ஆமா, அடுத்த ராத்திரி 12 மணி பேய்கள் உலாவுற நேரம்.